வணக்கம் ஜி. வணக்கம். ஒன்று இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னா, இந்த இருமொழி மூன்று மொழி இதை பற்றி நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. எனக்கு சில சந்தேகம் இருக்குது. அது நீங்கள் விவரித்து சொல்லுவீங்கன்றதுக்காக கேட்குறேன். இப்போ இந்த தமிழ் வழி கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தமிழை ஒரு மொழியாக ஒரு பாடமாக எடுத்து இருக்கிறது, மீடியமாக எடுக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன், அப்புறம் இந்த ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்கேஜிலேருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ்லேயே இருக்குது. அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்லேயே எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே அது மாதிரி இருக்கா? இல்லை. உங்களுக்கு வந்து அண்ணாமலை சொல்லி கேட்டிருப்பீங்க. அதாவது வந்து 18 சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இந்தியா பூரா இருக்குது. அது எதுவுமே பிஜேபி தொடங்கலை. ஆனால் இங்கே தமிழ்னு பேசி ஒரே ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அதுவும் தஞ்சாவூரில் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தமிழ் வளர்க்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 11th 12th தமிழ் கிடையாது, பாடமே கிடையாது. நீங்கள் மீடியமே விட்டுருங்க, அது வந்து ஒரு 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 பாடமே கிடையாது. 10th முடிச்சிட்டிங்கன்னா தமிழை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அப்போ மீடியம் எங்கே வந்தது? நம்பர் 1. ரெண்டாவது, அதுக்கு மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த எஸ்சி ஓபிசி இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மருத்துவமோ பொறியியலோ உங்களுக்கு தமிழில் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் கிராமத்துலேருந்து சென்னைக்கு போகலாம். எப்படி போகலாம்? எங்கள் கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் 50 பைசா கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 1500 ரூபா கொடுத்து ஓல்வா பஸ்ஸில் போனால் தான் நான் வந்து மெட்ராஸ்க்கே போக முடியும். இது என்ன பஸ் வசதியா? அதாவது நான் வந்து படிக்கிறதெல்லாம் தமிழ்னு சொல்லிட்டு 10ஆவதுக்கு மேலே தமிழே கிடையாது. இவங்க தமிழ் வளர்த்த லட்சணங்கிறது வந்து எப்படின்னா, அதாவது சார், திமுகவுடைய அடிப்படை பிரச்சனை என்னென்னா, ஒரு ஏழை மாணவன் படிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு சத்துணவுலாம் போடுறதுனால, காமராஜ் ஐயா அதை அக்கறையோடு பண்ணதுனால, இவரும் கருணாநிதி ஐயாவும் முட்டை போடுறதுனால அவங்க படிக்க வர வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5ஆவது 6ஆவதுக்கு மேலே அவனை கூலியாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. ஸோ ஏழை அப்படின்னா அவன் ஒரு கூலியாக தான் இருக்கணும். இந்த லோயர் மிடில் கிளாஸ் இருக்கான் இல்லையா, அடிப்படையில் மிடில் கிளாஸில் உங்களுக்கு லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு இருக்குன்னா, இந்த லோயர் மிடில் கிளாஸ் வந்து 10ஆவதில் வந்து முட்டிக்கிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடிச்சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா அவனுக்கு வந்து 10ஆவதுக்கு மேலே அவன் படிக்கணும்னா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, சயின்ஸ் எடுக்கிறியா, காமர்ஸ் எடுக்கிறியா, இதில் மேக்ஸ் வேணுமா, மேக்ஸ் வேண்டாமா, வொக்கேஷனுக்கு எடுத்துக்கிறியா, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்ட உடனே, அண்ணன் நான் கிளம்பி போகிறேன், எங்கள் அப்பா சாப்பாடு போடுவார், அண்ணன் வேற நல்லா சம்பாதிக்கிறேன், இப்படி தான் இவங்களுடைய நோக்கம். ஏழை கூலியாக இருக்க வேண்டும். லோயர் மிடில் கிளாஸ் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டணும். மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று வருது இல்லையா, அவன் கிளர்க்காக மாறி இவங்க பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி சேவகம் செஞ்சாங்களோ, மெக்காலியாங்கிற அறிவாளி தானே கண்டுபிடிச்சார் பாவம், அவருக்கு வேறு நோபல் பரிசு கொடுக்காம விட்டாங்க. அவருடைய இது கடுப்படி கிளர்க்ஸாக மாறணும். இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் வந்துட்டாங்க, அவனாவது நல்லா இருக்கலாம் இல்லையா. அப்பர் மிடில் கிளாஸ் நல்லா இருக்கான்னா அவன் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ மாறி ஜெகத்ரட்சன் ஐயாவுக்கோ அல்லது மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் கல்வி நிறுவனங்கள், கல்வி தந்தைகள்லாம் இருப்பாங்க, ஜேபிஆர்லாம் கல்வி தந்தை, அவங்க இடத்துல போய் நல்ல பணத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டி அவங்க வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ மாறணும். பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய பணக்காரர்கள், அவங்களாவது உருப்பிட்டு நல்லா வருவாங்களான்னு பார்த்தா அவன் வெளிநாட்டு கல்விக்கு போயிட்டு அந்த குளத்தையும் அந்த இடத்தையும் அந்த கிராமத்தையும் மறந்து முடிஞ்சா மதமும் மாறி எங்கேயோ ஒரு இடத்துல செட் ஆகி நடக்கும் இல்லையா. ஸோ நாசமாக போகிறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் கல்வியில் வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்காக இந்த மாதிரி சொல்கிறேன், நாசாக்கு போகிறதுக்கான எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த கல்வி திட்டத்தினுடைய முக்கியமான வழி. ஏழையும் உருப்பட மாட்டான், நடுத்தரவனும் உருப்பட மாட்டான், மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸும் உருப்பட மாட்டான், அப்பர் மிடில் கிளாஸும் உருப்பட மாட்டான், பணக்காரனும் உருப்பட மாட்டான். இதுதான் உங்களுடைய சிஸ்டம். அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய முதல்வர், இங்கே அப்பாவாக ஆகிட்டீங்க, அதனால நீங்கள் தான் வந்து அப்பா டக்கரு, அதனால நீங்கள் வந்து மிகப்பெரிய முதலமைச்சர்னு வச்சுக்கிட்டு நான் பேசுகிறேன். நீங்கள் மற்ற மாநில கதையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. பேசுகிறதா இருந்தால் அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டேட் கரெக்டாக இருக்கணும். ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் இல்லை, க்ரீன் ஆப்பிள் டு க்ரீன் ஆப்பிள் கம்பேர் பண்ணணும், ரெட் ஆப்பிள் டு ரெட் ஆப்பிள் கம்பேர் பண்ணணும். சும்மா கதை விடக்கூடாது. நம்ம மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி விஜய் பேசின மாதிரி பேசிடக்கூடாது. சிங்கப்பூர் பற்றி பேசுகிறதா இருந்தால் சிங்கப்பூர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு இருந்திருக்கணும். அதே இல்லாமல் பேசக்கூடாது. ஆக தமிழ் மொழி கல்வி அப்படிங்கிறது வந்து நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். எந்த தாய்மொழியில் நீங்கள் படித்தீங்கன்னாலும் நீங்கள் உருப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன்னா உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. இங்கிலீஷில் படிக்கிறதுங்கிறது டப்பிங் படம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு புரியும்.
உங்களுக்கு புரியும், அவங்க பேசுறதெல்லாம் புரியும். ஆனால் அந்த சிங்க் வராது, வாய் அசைப்புக்கும் வார்த்தைகளுக்குமான சிங்க் வராது. நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுட்டு தங்கிலீஷில் தான் அதை புரிஞ்சுப்பீங்க. இவன் என்ன முடிவு பண்ணிட்டான், ஒன்றா பிரிட்டிஷருக்கு சேவகனாக இருக்கணும். ஏன்னா இவங்க நோக்கமே அடுத்த 60-70 வருடத்தில் இந்தியாவை ஒரு பிரிட்டிஷ் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டை ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாற்றிடணும். குறைஞ்சபட்சம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சென்னையில் தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்து இந்த இங்கே இருக்கிறதே நல்லதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பணக்காரர்களையும் எல்லாரையும் ஓட வச்சு இதை ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாற்றணும். ஒன்றா சென்னையை மாற்றணும், முடிஞ்சால் தமிழ்நாட்டை மாற்றணும், பெரிய சௌரியம் இருந்தால் இந்தியாவை மாற்றி முடிச்சு விட்டுறணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போது இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக எனக்கு அறிவு வளருதா அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறேன். தாய்மொழி கல்வி தான் நல்லதுங்கிறத திமுக ஒத்துக்குதா இல்லையா? ஒத்துக்குறாங்க. அப்போது தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழ்னு முடிவு பண்ணிடுறதா இருந்தால், தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லாருடைய தாய்மொழியும் தமிழா? தமிழ்நாட்டில் இந்த பார்டரில் இருக்காங்க இல்லையா, கர்நாடகா பார்டரில் இருக்காங்க, கேரளா பார்டர், பாலக்காடு, அத்தனை பேருக்கும் தமிழ் தாங்க உங்கள் தாய்மொழி. உங்கள் தாய் எதையோ பேசிட்டு போட்டோம், நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் தமிழ்நாட்டினுடைய தாய்மொழி தமிழ். என்ன அர்த்தம்? இப்போ எலெக்ஷன்ல ஹிந்தியில போஸ்டர் அடிப்பாங்க, ஈரோடு கேட்கறதுன்னா எப்படி எல்லா பாஷையிலையும் பேசுவாங்க, அது வேற விஷயம். அது பிழைப்புக்கானது, இது பிழைக்க வைப்பதற்கான விஷயம். அப்போது நீங்கள் அடிப்படையில் என்ன பண்ணுறீங்கன்னா, தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த தாய்மொழி படிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலையோ பிஜேபியோ அல்லது இந்தியர்களோ உங்ககிட்ட வைக்கிற முதல் கேள்வி என்னென்னா, ஐயா 3வது மொழியை ஏழை மாணவர்களுக்கு படிக்க விடாமல் நியாயம் பண்ணுறீங்க. நியாயமான கேள்வி. மற்றவங்களுக்கு இல்லை, பணக்காரங்களுக்கு இல்லை. நான் என்ன அமைச்சர்கள்லாம் 3 மொழி படிக்கணும்னு சொல்கிறேன்னா, அவனுக்கு எதுவும் தேவையில்லை. 500 கொடுத்தா 250 அப்படின்றதோட அவனுக்கு தெரிஞ்ச அப்புறம் அவன் மந்திரியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி சுட்டா மேலே வர முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அவன் மந்திரியாக வந்துடலாம். யாரை பிடித்தால் பணக்காரனாக முடியும், அவனுக்கு மொழி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பணத்துக்கு என்ன மொழி, இசைக்கு மொழி இல்லைங்கிற மாதிரி பணத்துக்கு என்ன மொழி, அது தேவையில்லை. ஆனால் ஏழை மாணவர்களுக்கு தாய்மொழியில் படிக்கிறத நீ ஏன் தடுக்கிற? அதுவும் 3வது மொழின்னு தானே சொல்கிறோம். 2 இந்திய மொழி, ஒரு ஆங்கிலம், அப்படி தானே பேசப்பட்டிருக்கு. அதை ஏன் நீ தடுக்கிற? இதுதான் இந்த புதிய, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2000 கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு பின்னாடி இதை மாற்றுறாங்க. மாற்றுறதுனால பிருத்விராஜை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துடல, இன்னும் அதே கஜினி தான். இந்த கஜினியை 12 முறை 13 முறை ஓட ஓட விரட்டினா பாருங்க, அவனை பற்றி சொல்லி கொடுக்குற மாதிரி இன்னும் மாறிடல. அதே கஜினி கொள்ளடிக்க வந்தவன் திரும்ப திரும்ப பணத்தை வைத்துக்கொண்டு, இதை வைத்துக்கொண்டு, கட்டடிகளை வைத்துக்கொண்டு இங்கே வந்து கொள்ளடிச்சிட்டு ஓடி போனவன் அவனையும் தான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அசோகரையோ பாபரையோ மிகப்பெரிய ராஜா, இவர் மாதிரி ராஜாக்களே கிடையாது, அதைத்தான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதிலலாம் மாற்றம் இல்லை, எந்த கரிக்குலத்திலையும் மாற்றம் இல்லை. படிப்பு சொல்லி கொடுக்கின்ற கரிக்குலத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, அப்புறம் நீங்கள் இதில் வந்து தாய்மொழியில் வந்து நீங்கள் எந்த ஒரு வளத்தையும் கொண்டு வரல. இது வரைக்கும் மருத்துவமோ அல்லது பொறியியலோ தமிழில் படித்தால் நான் வரலாம்ங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அரசு பள்ளிகளில் தமிழில் படிக்காமலேயே மாஸ்டர் டிகிரி வாங்க முடியும்னா தமிழ்நாட்டில் தான் முடியும். ஏன்னா இங்கே இங்கிலீஷ் மீடியம் அரசு பள்ளிகள்லாம் பிரிட்டிஷ் காலேஜ். அது விஷயமா தான் எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ வந்து இருமொழி கொள்கைன்றது திமுக அதிமுக அந்த காலகட்டம் எல்லாரும் எல்லா காலகட்டத்திலையும் வந்து சீமான் கூட எல்லாருமே எக்ஸப்ட் பிஜேபி தவிர்த்து. இப்போ என்னோட கேள்வி, தமிழ் வழி கல்வியில் இந்த அரசாங்க பள்ளியில் படித்த ஆங்கிலத்தை படித்தவங்க எத்தனை பேர் இருமொழி கொள்கை ஆங்கிலத்தை சேர்த்தவன்னு சொல்கிறாங்க? ஆங்கிலம் எவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்ஸாக பேசுகிறாங்க? இல்லை ஆங்கிலத்தில் அப்படியே, அதாவது இந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டு வெளில வந்தவங்க சொல்கிறேன் இருமொழி கொள்கை. நான் இந்த கொஸ்டின் எது கேட்குறேன்னா, நம்ம என்னதான் மும்மொழியில் வந்து 3வது ஆப்ஷனல் ஹிந்தி கிடையாதுன்னு சொன்னால் கூட ஹிந்தி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி இந்தியை எடுத்தாக்குனா கூட, இந்தியாவே எடுத்துக்கினா கூட அந்த மொழியை எடுத்துட்டா தமிழ் மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் இவங்க சொல்ல வருது, ஹிந்தி உள்ளே நுழைஞ்சிடும் தமிழ் அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்கல்ல. இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் இவ்வளோ காலமாக இருக்குது, ஆங்கிலம் எல்லாரும் கற்றுக்கினாங்களா இல்லை தமிழை மறந்துட்டாங்க? தமிழையும் மறந்துட்டாங்க, ஆங்கிலத்தையும் மறந்துட்டாங்க. இந்த கேள்விக்கு 2 பதில் சொல்கிறேன். ஒரு பதில், நீங்கள் கேட்டது ஆங்கிலமாவது அவன் உருப்படியாக கற்றுக்கிட்டானா, ஏன்னா +1க்கு அப்புறம் எல்லாம் ஆங்கில மீடியம் தானே, உருப்படியாக கற்றுக்கிட்டானாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. ஒரு இன்ச் டேப்பை கொண்டு போய், நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஜினியரிங் மாணவரை கூப்பிட்டு வந்து ஹவு மெனி மெஷர்மெண்ட்ஸ் இன் திஸ் இன்ச் டேப் அப்படின்னு கேளுங்க. ஆங்கிலத்தில் தானே கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? இந்த இன்ச் டேப்பில் எத்தனை அளவீடுகள் இருக்குது அதானே கேட்டிருக்கீங்க. இந்த இங்கிலீஷில் கேட்ட கேள்வி அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து சபாஷ் உதயநிதி முதலமைச்சராக வரலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. தமிழில் கேட்டாலே சொல்லுங்க, நீங்க இங்கிலீஷ் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதே ஆங்கில தமிழில் கேட்டால் முதல் புரியும். இப்போ அடுத்ததுக்கு வந்துட்டேன்.
இப்போ தமிழில் கேளுங்க, இந்த இன்ச்சி டேப்பில் இந்த இதில் எத்தனை அளவீடுகள் இருக்குது அப்படின்னு கேளுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கெட் அவுட் ஸ்டாலினை தூக்கிடுங்க, ஸ்டாலினையும் முதலமைச்சராக வச்சுக்க சொல்லுங்கள். இந்த 2 கேள்வியும் அவங்களுக்கு புரியலன்னு சொன்னால் தலையில் அடிச்சுக்கோங்க. இவ்வளோதான் நியாயம். அப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், நீ படிக்கின்ற மொழியில் இருக்கிற பிரச்சனை இல்லை, தாய்மொழியில் படித்தா தான் நீ நல்லா வர முடியும். 10th உங்களை இறக்கி விட்டுறாங்களே சார். இந்த அந்த 7 நாட்கள் படத்தில் வீட்டு வந்து ஒரு ஏணி வச்சுருப்பான், வீடு மேலே இருக்கும், இவன் ஏணியை வச்சுட்டு மேலே ஏன்னா மாடிப்படி கட்டல அவன். அந்த மாதிரி இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஏற்றி விட்டுட்டு தமிழில் 10th வரைக்கும் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் தபக்குன்னு உங்களுக்கு கை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணாத்து பார்த்துட்டு தான் நீங்கள் படிப்புக்குள்ளே வரணும். கமலஹாசன் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சது 2 நல்ல விஷயம். ஒன்று, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை பற்றி அவர் தான் பேச ஆரம்பித்தார். 2வது ஒரு உதாரணம் எப்போதுமே சொல்லுவார், இந்த இது வந்தபோது டிவி வந்த உடனே சினிமா அழிஞ்சிடும் நாங்கள். அவர் தெளிவாக சொன்னார், டெக்னாலஜி வளர்றதுனால எதுவுமே அழியாது. டிவி வந்தது எப்போ, ஏறத்தாழ 79, 76 இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இன்னி வரைக்கும் எத்தனையோ டிவி வந்திருக்கு, என்னென்னோ இருக்குது, போகிற வரவனுக்கெல்லாம் டிவி இருக்குது. அப்போ இன்னி வரைக்கும் இந்த டிவி வந்ததுனால சினிமா அழிஞ்சுதான்னு கேட்டால் சத்தியமாக அழியலை. நாளைக்கு ஓடிடியில் படம் வந்துச்சுன்னா அழியுமான்னு திரும்ப போய் கமலஹாசன்ட்டு கேட்டாங்க. அப்போ கமலஹாசன் சொன்னார், இல்லைங்க, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. திரையரங்கத்தில் பார்க்கக்கூடியவங்க ஆடியன்ஸே வேறு, ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸே வேறு. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த 2 விஷயந்தான் எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கையில் கமலஹாசன் ஐயா உருப்படியாக கரெக்டாக உதாரணம் கொடுத்து பேசியது. இன்னைக்கு வேற அவர் கொடி ஏற்றி சென்னை வரை க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை ரொம்ப க்ரௌடாக, பயங்கர க்ரௌடாக இருக்கு. அவரை பார்க்கறதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அவங்க வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு 100 பேர் வருவாங்க. கமலஹாசன் கொடி ஏற்றும் போது அவரை சுற்றி எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக 100 பேர் வருவான். ஏன்னா அவன்லாம் பாவம் நொந்து போய், ஏன்னா அவர் அந்த ரிமோட் எடுத்து டிவியை உடைச்சிட்ட உடனே அவன்லாம் ஆச்சரியப்பட்டான். இப்போ அது எக்மோர் மியூசியத்தில் வச்சுருக்காங்க, அடமானம் வச்சுட்டாங்க திமுகவோட, அது வேறு விஷயம். ஆனால் இந்த 2 விஷயத்தை பேசியது கமலஹாசன். உங்கள் கேள்விக்கான பதில், ஒரு மொழியை அழிப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் போஜ்பூரி அழிஞ்சது அப்படி இப்படின்லாம் கதை விடுவாங்க. தைரியம் இருந்தால், நான் இந்த அண்ணாமலை ஐயா பயன்படுத்திய வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுங்க. உங்ககிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க, பெட்ரோல் 100 ரூபாய் ஆயிடுச்சு, மோடி ஏற்றிட்டாருன்னு கதை சொல்லுவாங்க. 73 ரூபாய் இருந்தது மன்மோகன் சிங் வெளில போகும்போது, 100 ரூபாய் ஆச்சு. 33 ரூபாய் இருந்தது மன்மோகன் சிங் உள்ளே வரும்போது, 73 ரூபாய் ஆச்சு. 33 73 ஆனது தப்பா, 73 100 ஆனது தப்பா? உடனே என்ன சொல்லுவாங்க, விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு, மன்மோகன் காலத்தில் விலை ஏறிட்டே இருந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. 2.5 வருஷமாக எந்த விஷயமும் பெட்ரோலில் ஏறலை, ஆனால் அதனால் எந்த ஒரு பொருளினுடைய விலையும் இன்னி வரைக்கும் குறையலை. இது 2த்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணோம். இவங்களை மாதிரி கதை விடுற ஆள் உலகத்திலேயே கிடையாது. எல்லாத்துலேயும் போய் பெட்ரோல் விலைக்கு மட்டும் 5 ரூபா கம்மி பண்ணுறாங்க, டீசலில் 4 ரூபா கம்மி, இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் செய்யலை. டீசலில் செய்யலை. ஏன்னா டீசலில் செஞ்சால் விலைவாசி குறைஞ்சிரும். உண்மையை சொன்னால் டீசலில் செஞ்சால், ஏன்னா காய்கறி வர்றது எல்லாமே லாரியில் தானே, குறைஞ்சிரும். அதை மட்டும் செய்யாமல் பெட்ரோலில் மட்டும் செஞ்சாங்க. ஏன்னா இது கார்பரேட்டு, அது கார்பரேஷன், 2ம் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. இதை கூட தெரியாமல் கதை பேசுகிறவங்க இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அப்போ இந்த புதிய இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினால் ஏதாவது பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, இந்திய திணிப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய திணிப்பாங்கன்னு யாராவது சொன்னால் உடனே என்னுடைய வார்த்தை என்னவா இருக்கும், தம்பி நான் காலில் தான் செருப்பு போட்டிருக்கேன், கையில் எடுக்க வச்சிடாத. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்திங்கிற வார்த்தையே இல்லை, நீ தான் அயோக்கியத்தனம் பண்ணி அதை உள்ளே கொண்டு வர்ற. ஆனால் என்னுடைய செருப்பு எடுத்து அடிக்க மாட்டேன், ஏன்னா அது உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு பண்ணது. எங்கேயாவது பிஞ்ச செருப்பு இருந்தால் அதை எடுத்து அடிப்பேன், அப்படி தான் சொல்லணும். அப்போ அடுத்தது, இந்த பாலிசியில் புக்கு எதையும் மாற்றலை, கரிக்குலம் எதையும் மாற்றலை. இன்றைக்கும் முகலாயர்கள் இருந்தாங்க இந்த நாட்டில், ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் வந்தாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். சிவாஜின்னு ஒருத்தர் முகலாய அரசர்களை ஓட விரட்டினான்னு சத்தியமாக எவனுக்கும் தெரியாது. அதுதான் உங்கள் கரிக்குலம். நான் ஒத்துக்கிறேன், அப்படியே வச்சுட்டு தொலைன்னு விட்டாங்க. அப்போ மாற்றியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5வது 8வது இந்த ஆல்பாஸ் கதை வந்தது இல்லையா, அப்போ அவங்க முக்கியமாக என்ன சொன்னாங்க, இந்த ஆல்பாஸ் கதையை சொல்லாது, அது பண்ணிட்டேன்னா ஒரு விஷயமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பையனுக்கு டெய்லி கூப்பிட்டு சாஃப்ட் ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5வது நாள் அவன் அதை பொருட்டாக எடுத்துக்க மாட்டான். 10வது நாள் அவன் வராததுக்கு உங்கள் காரணம் சொல்லுவான், மாமா நீங்கள் சாஃப்ட் ஐஸ்கிரீம் வச்சுட்டு நின்றுருப்பீங்க, நான் சொல்ல மாமா நான் வேறு வேலை வந்துருச்சுன்னு. ஏன்னா அவனுக்கு அடுத்து போயிடும், இலவசம். அதை உழைத்து வாங்கினான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒன்றுலேருந்து அடுத்ததுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம். இந்த காக்காய் மூட்டை படத்தில் வர்ற அந்த பையன் மாதிரி கனவு இதில் போய் சாப்பிடணுங்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி ஆல்பாஸ் சிஸ்டத்தை கொண்டு வராமல் இந்த கரிக்குலத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, திரும்ப ஃபெயில் ஆக்கி அவன் 5ஆம் கிளாஸில் போடுன்னு சொல்லலை, 2 மாதத்தில் திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் 10th பண்ணுறீங்களா, இது நீங்கள் 12th பண்ணுறீங்களா?
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அவனுக்கு அவனுடைய உழைப்பு, நான் உழைத்தேன், நான் பாஸ் செய்தேங்கிற எண்ணம் வேணும். அப்போ தான் தற்கொலைகள் குறையும். அதே நீங்கள் ஆல் பாஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே அவனுடைய வாழ்க்கையில் தற்கொலைங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டு அடுத்தது மெயினாக இப்போ ஜேஇஇ, நீட்டு அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 13 மொழிகளில் நீங்கள் எழுதலாம்னு கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசு. தாய்மொழியில் படிக்கணும்னு சொன்னதே மோடி மட்டும்தான். இந்திய வரலாற்றில் மோடி மட்டும்தான். இல்லை, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எப்படின்னா, இந்தி கட்டாயமாக இருந்த ஒரு காலகட்டத்து வரைக்கும் இவங்க கூட்டணியில் இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. அது 70லலாம் பார்த்தா அது ஒத்துன்னு வேறு இருந்திருக்கிறாங்க. இந்தியம் இருக்கணும், ஆங்கிலமும் இருக்கணும்லாம் பேசியிருக்கிறாங்க அவங்க காலத்தில். இப்போ ஹிந்தி இல்லவே இல்லை, ஆப்ஷனல் தான். அவங்க இன்னொருத்தர் சொல்கிற திமுக வேறு நான் பேசினேன், அவர் என்ன சொல்கிறாரு, ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து எல்லாரும் அதை தான் எடுப்பாங்க அப்படின்றார். நீங்கள் கன்கரன்ஸ்னால் என்னன்னு முதல்ல திமுகவுக்கு தெரியணும். கன்கரன்ஸ் சப்ஜெக்ட்னு சொன்னால் மாநில அரசு அனுமதிக்காமல் நீங்கள் ஒன்றை கொண்டு வந்துட முடியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டால் நல்லதுன்னு அவங்க நினைத்தால் கூட ஒவ்வொரு பள்ளியிலும் 100 மாணவர்கள் எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னால் கூட இந்தி ஆசிரியரை நியமிக்கிற பொறுப்பு வந்து திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்க நியமிக்கலைன்னா ஆசிரியர் இல்லை. எப்படி இப்போது பள்ளியே இல்லாமல் இருக்கும், மரத்தடியில் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்லாம் அண்ணாமலை உங்களுக்கு எடுத்து சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அவளும் எப்படியுமே இருக்க போகுது. இவர்கள் அனுமதிக்காமல் இந்தி வந்து அங்கே வரவும் முடியாது, இந்தி ஆசிரியர் வரவும் முடியாது. ரொம்ப சிம்பிள். அப்போ அவ்வளோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? நான் கேட்கட்டுமா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க தெரியுமா? எந்த மொழியில் படிக்கலாம்னு ஒரு வாய்ப்பை கொண்டு வந்தீங்கன்னா, இந்தியில் படிக்கணும்னு நான் சொல்லாட்டி கூட மக்கள் இந்தியில் படிக்கணும்னு நினச்சிருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே போகிற அமைச்சரெல்லாம் கூட்டு வர்றதுக்கு மட்டும் பானிபூரி வக்கீல் வேணும், ஆனால் மற்றதெல்லாம் பானிபூரி ஆள் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய அவலமான ஒரு நிலைமை. உங்ககிட்ட லாயர் இல்லையா? யாராவது ஒரு அமைச்சருக்கு நம்ம திமுக லாயர் வந்து போய் பேசி ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காரா பாருங்க? பானிபூரி வக்கீல் தான் வருவான். 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து அவன் தான் வருவான். ஸோ இந்த கல்வி திட்டத்தை இவர்கள் எதிர்க்க வேண்டிய அவசியங்களே இல்லை. உங்களுக்கு ஒரு 2-3 அவலமான விஷயம் சொல்கிறேன். கடலூரில் 2 பள்ளி தான் சார் இருக்குது, மற்றதெல்லாம் தனியார் பள்ளி. அது 2மே உருது மொழி பேசுது, சொல்லிக் கொடுக்குது. வேலூரில் வந்து கிட்டத்தட்ட 124 பள்ளிகளில் உருது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்போ உருது என்னுடைய பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போதும் சொல்லியிருக்கேன், 94% கிறிஸ்துவர்கள், 85% மார்க்கத்தவர்கள், 65% இந்துக்கள் இந்தியர்களாக தான் வாழறாங்க. இந்த கேடுகட்ட 35% இந்துக்களால் தான் பிரச்சனையே. அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இந்த நாடு உருப்படலையான்னு கவலை கிடையாது. என்னுடைய பிரச்சனையெல்லாம் 35% இந்துக்கள் மேலே தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எந்த மொழியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ உருது மொழியை மட்டும் நீ எடுத்துக்கொள்வதற்கு காரணம், உருது மொழி ஒரு மதத்தின் மொழிங்கிறதுனால இல்லை, உருது மொழி ஒரு தாய்மொழிங்கிறதுனால தான். அப்போ அந்த செல்வாக்கை நீ மற்றதுக்கும் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். ரைட்டுங்க. இப்போ தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கே எங்கேயாவது ஹிந்தி இருக்கா? அப்போ எங்கேருந்து ஹிந்தி வரும்? உள்ள வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. பிஜேபி நேரடியாக முதலமைச்சர் இல்லாத மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழிகள் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது 3வது மொழின்னு தேர்ந்தெடுக்கிறது என்ன தெரியுமா? எங்கேயுமே 3வது மொழி ஹிந்தி இல்லை. பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உருது, பெங்காலி, ஒடியா லீடிங்கில் இருக்குது. 3வது மொழின்னு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2019 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது. நான் ஒவ்வொரு மாநிலமாக சொல்கிறேன், ஒரு 9 மாநிலம் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பிஜேபி ரூல்டு மாநிலங்கள்னு எடுத்துக்கோங்க. பீகாரில் இருக்கிறது வந்து பெங்காலி, உருது, ஒடியா. அதுக்கப்புறம் யூபி எடுத்துக்கோங்க, அது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தானாலும் அங்கே 3வது மொழிங்கிறது பெங்காலி, பஞ்சாபி, பகடி. இதுதான் வந்து 3வது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த 3வது மொழி அதை செலக்ட் பண்ணுது. அந்த 3வது மொழி ஆப்ஷன் கிடையாது. அப்போ அங்கே இல்லை அப்படி கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 3வது மொழியாக இதெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் படிங்கன்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் இல்லை நீங்கள் இந்த மொழியை புறக்கணிக்கிறீங்க, எனக்கு இது வேணும்னு போராட்டம் நடத்தலாம். ஆனால் இந்த மக்கள் அரசு கொடுக்குது பாருங்க, யோகி ஆதித்யநாத் கொடுக்குறாரு பாருங்க, அவர் எங்கேயுமே அதை வந்து இந்தியை கொண்டு வரல. அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் பெங்காலி, பஞ்சாபி அண்ட் பகடியை தான் கொண்டு வந்திருக்காரு. ஹரியானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபி அண்ட் பகடி 3வது மொழி. இமாச்சல் பிரதேஷ் யார்? நம்மால் தான் ஆண்டுறாங்க. கதையெல்லாம் விட்டுட்டு
ஓய்வு ஊதியம்லாம் முதல் பழைய மாதிரி கொடுத்துருவேன்லாம் கதை விட்டுட்டு வந்தவங்க அங்கேயும் பஞ்சாபி தான் 3வது மொழி. அதே மாதிரி மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தி, மராத்தி, ஹிந்தியே இல்லை. நான் சொல்கிற எல்லா மாநிலம் இப்போ சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடியா அண்ட் தெலுங்கு சத்தீஸ்கரில் 3வது மொழியாக கொடுக்கப்படுது. இங்கே வந்து 39 எம்பியில் 20 பேருக்கு மேலே தெலுங்கு படிச்சுட்டு போய் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு யானாவை கூட உச்சரிக்க தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் சத்தீஸ்கரில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்டு. அப்போ இங்கே இந்த அரசாங்கம் 3வது மொழியை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? கன்னடா, மலையாளம், தெலுங்கு, இதைத்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா பார்டர் ஸ்டேட்ஸில் அவங்க தான் இருக்காங்க. ஓகே, நம்ம ஆளுங்க நல்லாவே உருப்படணும்னு நினச்சி சில மொழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எப்படி சந்தில் நீங்கள் உருதுவை வந்து விட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மற்ற மொழிகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை மெய்யாக்குறது. இவங்களால வந்து ஹிந்தி இல்லாமல் மற்ற 3 மொழிகள், அதாவது 13 மொழியில் எந்த மொழியோனா அந்த ஆப்ஷனும் இவங்ககிட்ட இருக்கு. இவங்க கிட்ட தான். ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட். மாநில அரசு என்ன முடிவு எடுக்கணும்னு மத்திய அரசு சொல்ல முடியாது, மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கணும் மாநில அரசு சொல்ல முடியாது. நீ உன் முடிவு எடுத்துக்கலாம், நான் என் முடிவு எடுத்துக்கலாம். அதான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா இவங்க கதை விடுறது வந்து நீ ஹிந்தி வந்துடும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பிஞ்சு செருப்பால தான் அடிக்கணும். வேற என்ன இவ்வளோ தெளிவு இருந்து கூட உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானியர்களுக்கு நம்ம இது புரியும் போது அவங்களுக்கு இது புரியாது. புரியும் கண்டிப்பா. அதாவதுங்க ஒன்று எவ்வளோன்னு கேட்ட உடனே நீங்க கூட்டலாம் இல்லைன்னா வகுக்கலாம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச அரித்மெட்டிக்ஸ். நான் இப்படி காட்டிட்டு இதை என்ன சொல்லு அப்படின்ட்டு பத்தியா 1 1 11ன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இதை விட அயோக்கியத்தனே அந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதைத்தான் இவங்க செய்ய நினைக்கிறாங்க. நாம் இந்த மாதிரியான விஷயம் அற்புதமான நிஷித்தான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து டீச்சர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும், அவங்களுக்கு எப்படி அந்த அந்த இருக்கிற டீச்சர்ஸினுடைய திறமையை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், அதையெல்லாம் இந்த புதிய கல்வித் தொகையில் கொள்கையில் இருக்குது. அடுத்த 24 வருடம் இந்தியா 100வது ஆண்டை நோக்கி போகிறது. 100வது ஆண்டு வரும்போது இந்த அளவுக்கு கெத்தோட செருக்கோட இருக்கணும், கர்வம் இல்லாமல் இருக்கணும், வித்யா கர்வம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் உருவாக்க நினைக்கிறத இவங்க புறக்கணிக்க நினச்சிட்டு ஹிந்தி வந்துரும்னு கதை விடுறாங்க. நம்ம கனிமவள நாயகர் வந்து சமஸ்கிருதம் கொண்டு வந்துருவாங்கன்னு வேற சொல்கிறாரு. இதுதான் அவலத்தினுடைய உச்சக்கட்டம். ஜி, இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ மெட்ரிகுலேஷன் கல்வி அதில் வந்து நான் படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா ஆப்ஷனல் ஹிந்தி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதை பற்றி நீங்கள் உண்மையை சொன்னால் 13 மொழிகளையும் நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கணும். நான் அதில் ஒன்றை ஏற்கணும், குறைந்தபட்சம் ஒன்றை ஏற்கணும். அதை தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். கல்வி முறையில் உங்களுக்கு தெரியும், மாண்டசரின்னு இருக்குது, கான்வென்ட்னு இருக்குது, மெட்ரிக்னு இருக்குது, சிபிஎஸ்சின்னு இருக்குது, ஐஜின்னு இருக்குது, 1000 விஷயங்கள் இருக்குது. நாம் தொடர்ந்து பேசுவதெல்லாம் அரசு உயர்நிலை பள்ளி மட்டும்தான். நீங்க கொண்டு வர்றது எங்கன்னா அரசின் சப்சிடி வாங்குற விஷயத்துக்குள்ள நீங்க வர்றீங்க. அரசு சப்சிடி வாங்கிட்டு மதராசாக்கள் எடுத்துக்கோங்க. மதராசாக்கள் வந்து அவங்க என்ன நடத்தணுமோ அதை நடத்தலாம். அரசு சலுகையை வாங்கி கொண்டு அவங்களுடைய மதத்தை அல்லது அவங்களுடைய வழிமுறைகளை அவங்க கொண்டு வந்துக்கலாம். இது வந்து நான் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கும் போது நான் எடுக்கிற முடிவு. நீங்க என்ன தடை பண்ண முடியாது. இதுதான் கதை. நீங்க கேட்க கேள்விக்கான பதில் என்னன்னா, இல்லை நான் எதுக்கு மெட்ரிகுலேஷன் கேட்டேன்னா சமச்சீர் தானே அதில் இருக்குது, அதுக்காக தான் கேட்டேன். இந்த சமச்சீர்னு ஒன்று சமைக்கவே இல்லைங்க. அதாவது இன்னும் மளிகை கடையில் போய் சாமானே பொருட்களே வாங்கிட்டு வராமல், மளிகை பொருட்களே வாங்கிட்டு வராமல் கதை விட்ட கதை தான் இந்த சமச்சீருங்கிறது. பேரை மட்டும் வச்சுட்டாங்க, சோத்த வைக்கலைங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது எங்கேயுமே வரல. நல்ல வேலையா பேசிக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய அப்படிலாம் கொண்டு வந்துடவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இவங்க படிப்படியாக அதை நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நான் 5வதுக்குள்ளே கொண்டு வந்தால் இன்னைக்கு 10வது படிக்கிறவன் வெளில போயிடுவான், 9வது படிக்கிறவன் வெளில போயிடுவான், நான் மேலே வரேங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அரசு உயர்நிலை பள்ளியை பற்றி மட்டும்தான் இந்த தேசிய எஜுகேஷன் பாலிசி பேசுதே தவிர மற்றதை பற்றி பேசலை. மற்றதுகளில் அவர்களே முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் திருமாவளவன் ஐயா முடிவு எடுத்துட்டு, ஆனால் இன்னும் நிலம் வாங்கலைன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. விஜய் ஐயா ஒரு முடிவு எடுத்துட்டு வாய்மூட்டு இருக்காரு. இப்படி பல பேர் வந்து அந்தந்த வேலையை பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு சரத்து இருக்கு, கவர்மெண்ட் சப்சிடி வந்ததுன்னா அங்கே நீங்கள் மதத்தை போதிக்க முடியாதுன்னு இருக்கு. அது கூட மதராசாக்களுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் சில விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, தடுக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் திடீர்னு தடுக்க வைக்க தான். நான் எனக்கு 60 வருஷமாக தமிழ்நாடு வந்து அப்துல் கலாமை உருவாக்கிச்சுன்னா 140 கோடியில் ஒரு அப்துல் கலாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அவரையுமே 2வது வரும்போது நீங்கள் ஜெயிக்க வைக்கல. கலாம்னா கழகம்னு சொல்லிட்டு அவரையும் தோக்கடிச்சிட்டீங்க. அப்புறம் சுந்தர் பிச்சையை பற்றி பேசுவீங்க, மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ள இவங்கெல்லாம் அரசு, இவங்கெல்லாம் தப்பி பிழைத்தவர்கள்.
நீங்கள் அதை வைத்துட்டு பேசாதீங்க. பேசுகிறதா இருந்ததுன்னா 4.5 லட்சம் பேர் +2 எழுதினாங்க 1990. நாங்கள் தான் அரசு அமைச்சிட்டு இருந்தோம், அல்லது 89 நாங்கள் தான் அரசு அமைச்சிருந்தோம், இத்தனை பேர் இருந்தாங்க, இவ்வளோ டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, இவ்வளோ மிகப்பெரிய ஆள் வந்துட்டாங்க, அப்படி பேசுங்க. அரசு பள்ளியில் படிச்சுட்டு மேலே வந்தாங்கன்னு சொல்லுங்கள். எடப்பாடி வேணால் சொல்லலாம். நட்டா சொன்ன இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு 7.5% வந்து அரசு பள்ளிகளில் இருந்து நீட் எழுதலாம் நேரடியாக அப்படின்னு சொன்னது அது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். நீங்கள் எதையுமே பண்ணல. மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை சாதாரணமாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு கடைசியாக ஒரு வரியோடு முடிச்சிடுறேன். உமாச்சந்திரன் எந்திரிச்சு ஓடினார். இன்னொருத்தர் எதுக்கு உங்களுடைய அந்த ஸ்கீம்லேருந்து தப்பி பிழைத்தார். அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கென்று ஒன்று உருவாக்குவோம்னு கெத்தா, எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குன்னா அவங்களுடைய தேர்தல் அறிவிக்கையில் 3வது அறிவிக்கை அதுதான். திமுகவுடைய தேர்தல் அறிவிக்கையில் 3வது அறிக்கை அதுதான். இன்னி வரைக்கும் அதை செயல்படுத்தலை. ஏன் தெரியுமா அவங்க ஓடினாங்க? டிட்டோ காப்பி அடிச்சுட்டு தமிழக அரசனுடைய இந்த நிலைமை, இதை மொழிப்போராக மாற்ற முடியும்னு ஸ்டாலின் ஐயா நினைச்சாருன்னா தண்டவாளத்திலேயாவது ட்ரெயின் ஓடாத இடத்துல நீங்கள் படுக்கலாம். தரையில் அப்படி படிக்க முடியாது, கார்பரேஷன் லாரி வந்து அடிச்சிடும். இந்த ரோடில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கிறத மட்டும் அன்பாக எடுத்து சொல்லுங்கள். இப்போ இறுதியாக எனக்கு என்னோட கொஸ்டின்ஸ்னால், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு பார்க்கும்போது 3வது மொழி ஹிந்தி இல்லைன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இன்னொன்று வந்து 3வது மொழியாக எதெல்லாம் செலக்ட் பண்ணலான்றது மாநில அரசு கண்ட்ரோல்லையும் இருக்குது. இவ்வளோ தெளிவாக இருக்கும்போதும் இவங்க குழப்பம் பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் இங்கே நடக்கிற அட்டுழியம், ஊழல் இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக வேற எதுவும் செய்கிறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, அவங்க தண்டவாளத்தில் படுத்ததே அப்படி தானே. எனக்கு அந்த 7 நாட்கள் இந்த ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் பார்க்கும்போது பாக்யராஜ் வந்து அவர் வாய் பேச வராது. அவர் வந்து ஒரு தண்டவாளத்தில் படுத்து தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடுவார். ட்ரெயின் பக்கத்தில் ட்ராக்ல ஓடும், ட்ரெயினை திட்டுவார். ட்ரெயினை பயங்கரமாக திட்டுவார். எதுக்கு அவர் வாய் பேச வராது. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நம்மளால் பண்ணது தெரியும் இல்லையா, தண்டவாளத்துக்கு பக்கத்தில் படுத்தவர் தெரியும். அது மாதிரி இங்கே காங்கிரஸ் தலைவர் எந்த ட்ரெயினில் ஏறி போகிறாரோ அந்த ட்ரெயின் லேட் ஆன உடனே அதுக்கு முன்னாடி போய் ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு 4 பேர் திருப்பி அதே ட்ரெயின். இந்த மாதிரி வேலைகள், இந்த மாய்ஜால வேலைகள் எல்லாம் இவங்க பண்ணுறதுங்கிறது அவலமான ஒரு விஷயம். உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் இந்திங்கிற ஒரு விஷயத்தை எந்த விதத்திலும் மோடி கொண்டு வரல. ஸோ இதையெல்லாம் ஒரு ஓரம் விடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் 2026 மும்மொழிங்கிறது யதார்த்தமாக வந்துடும். பிஜேபி இல்லை, மற்றவை எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தாலும் தப்புன்னா தப்பு தான் அப்படிங்கிறது மக்கள் விஷயத்தில் ஈஸியாக புரிஞ்சிடும். மிக்க நன்றி.